ஸோ ரொம்ப சூப்பரான இன்றைக்கி ஒரு டிஷ் வைக்க போகிறேன். ஸ்நாக்ஸ் ஐட்டம் மட்டும் நல்லாயிருக்கும். இது ஒன்றும் இல்லை, மாவு மைதா மாவும் கோதுமை மாவு போட்டிருக்கேன். ஒரு 250 கிராம் போட்டிருக்கேன், 300 கிராம் சேர்த்து போட்டிருக்கேன். ஓகே நண்பா. ஸோ இது வந்து சூப்பரான ஒரு ஐட்டம், ஸ்நாக்ஸ் மாதிரி. ஸோ அது என்ன பண்ணுறோன்னு சொல்லி பாருங்கள். அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க, என்னோடய வீடியோ வரும்போது நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இதில் ஒன்றும் இல்லை, இதில் சோடா மாவு எதுவுமே போடல, உப்பு போட்டிருக்கேன், அவ்வளோதான். சுடு தண்ணி போட்டு இப்போ கலைஞ்சிட்ருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா. ஸோ அது கண்டினியூ பாருங்கள். இதில் கொஞ்சம் நான் எண்ணெய் ஆட் பண்ணுவேன். ஸோ எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டேன், கையிலே ஆட் பண்ணி வச்சுட்டு நல்லா கலைஞ்சிடுவாங்க. ஸோ இது ஒரு 1 மணி நேரம் ஊற போட்டுடலாம், ரெஸ்ட் கொடுத்துடலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும், சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிடுவோம். ஓகே நண்பா. சரி தான், அவ்வளோதான் பிணைஞ்சாச்சு. இப்போ ஊற வச்சிடலாம், நல்லா முடியை போட்டு வச்சிடலாம். ஒரு 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொடுத்து நல்லா உங்களுக்கு சோக்காகும். ஓகே நண்பா. நல்லா ரெஸ்ட் கொடுத்து நல்லா ஊறிச்சுன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது. ஓகே நண்பா. ஸோ நான் தான் இது செய்ய போகிறேன். ஸோ அதனால் காமிச்சிடறேன் உங்களை. ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? பீன்ஸு சும்மா ஒரு 3 துளி வச்சுருக்கேன். பீன்ஸு பச்சை மிளகா ஒரு 5 நல்லா காரமாக. ஓகே நண்பா. ஸோ கண்டினியூ பாருங்கள், எப்படி பண்ணுற மட்டும் பாருங்கள். ஸோ இது கருவேப்பிலை இருக்குது, கருவேப்பிலை கழுவியாச்சு. ஸோ இதை அப்படியே போட்டுறோம் தான், ஃப்ரை பண்ணி சூப்பராக சாப்பிட்றோம் தான். ஸோ இதை நான் கட் பண்ணிக்கிறேன் சின்ன சின்னதாக. ஸோ ரொம்ப இங்கே கட் பண்ணிட்டேன், சாப்பிட்ற மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கங்க. இது பீன்ஸும் பச்சை மிளகா கருவேப்பிலை சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுறேன். இது வந்து பாயில் பண்ண ஏற்கனவே பிரியாணி நான் பண்ணி ஆக்கி இந்த சிக்கனு, இது ரோஸ்ட் சிக்கன். ஓகே நல்லா சூப்பராகும், சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப இது நல்லா கட்டி இது ஃப்ரை பண்ணலாம், இதாகிடுச்சு. ஸோ இது ஸோ இதெல்லாம் போட்டோம்னா ஃப்ரை பண்ணலாம். நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஆசை பார்த்து கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க, சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது. ஓகே, ஃப்ரை பண்ணிக்கோங்க. செடிக்கு ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கணும், உப்பு தேவையில்லை. ஏன்னா மாவுலேயே நான் ஏற்கனவே உப்பு போட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்க நண்பா. ஸோ இது கொஞ்சம் நல்லா வந்துடுச்சு. இதோட வந்து சிக்கனை போட்டுக்கலாம். இது ஃப்ரை பண்ணலாம். ஸோ சிக்கன் ஆன் பண்ணிட்டேன். மசாலாலாம் எதுவுமே போடல, நான் அப்படியே தான் பண்ணுறேன். ஏற்கனவே இந்த சிக்கனில் நான் பிரியாணியில் பண்ணியிருந்தேன், அதோட சிக்கன் இது. ஸோ அதில் கொஞ்சம் மசாலா இருக்குது. நீங்கள் வேணுமா மசாலாலாம் ஆட் பண்ணிங்க. நம்ம சில்லி பவுடர், மஞ்சத்தூள், மல்லித்தூள் இது மாதிரி போட்டுங்க. நான் எதுவும் ஆட் பண்ணல. ஸோ அவ்வளோதான் நம்ம ரெடி. வந்துச்சு நைஸ் பண்ணி வந்தோம். ஸோ நம்ம இந்த மாதிரி ஊட்டிக்குங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இதாகும், ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் அப்படியே ரீஃபில் பண்ணிடுவோம். அதை விட்டு அப்படியே மடிக்கலாம். அதே மாதிரிக்கு ரோல் மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேஸ்ட்டு தண்ணி வச்சு இப்படி ஊற்றிக்கலாம், பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், ரோல் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி இப்படி ஊற்றி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதே மாதிரி நான் காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ஊற்றிக்கணும் மாவு போட்டு. மாவு எதுக்கு போட்டோன்னா ஒட்டாது. தேய்க்கும் போது இந்த உருட்டும் போது உங்களுக்கு வந்து இந்த ஒட்டாது. ஸோ கொஞ்சம் நல்லா பெருசாக பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ஃபுல் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே எடுத்துக்கணும். உடையக்கூடாது, அப்படியே ரோல் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு அவ்வளோதான், வளர்த்தி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கங்க நம்ம. ஸோ சூப்பராக பண்ணிட்டு பாருங்க, ரோல் மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கங்க. சூப்பராக சாப்பிடுங்க. ஸோ இப்போ எண்ணெயில் வச்சு பொரிச்சிடணும் தான்.
ஸோ என்ன ஊற்றிக்கலாம். Gimana ya nih ரொம்ப சூடாகிடுச்சு. இந்த ரோல் அப்படியே போட்டுடலாம். எண்ணெய் லைட்டாக தான் போட்டுருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவேன். ஸோ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரோல் மாதிரி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது. ஸோ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எண்ணெய் கம்மியாகிடுச்சு. ஸோ விட்டுருந்தாங்க. ரொம்ப ஸ்பீடாக வச்சுக்காதீங்க. இதாயிடும். இது நார்மல் இல்லைங்க. ஸோ அப்பப்போ திருப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி திருப்பி விட்டு என்ன பண்ணிங்க இந்த மாதிரி வெந்தால் தான் நல்லாயிருக்கும். மட்டுக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பக்காவாக இருக்குது. அவ்வளோதான், ஆஃப் பண்ணியாச்சு. ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊற்றணும். அப்போ தான் அந்த செடியெல்லாம் உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகும். சுற்றியும் நல்லா ஃப்ரை ஆகும். ஸோ இப்போ நான் சாப்பிட்டு தான் டேஸ்ட் ஸோ பாருங்கள் இதெல்லாம் சூப்பராக வந்துடுச்சு. செம்மையாக இருக்குது. ஸோ இதுதான் ஹைலைட்டு. ஸோ சாப்பிட்டு பார்க்குறதுக்கு சாஸ் வச்சுக்கோங்க. நல்லாயிருக்கும். சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூடாக சூப்பராக இருக்குது. ஸோ நான் சாப்பிட்டு பார்க்குறேன். அருமையாக இருக்கு நம்ம. ஸோ இதே மாதிரி நீங்களும் வச்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பற்றி டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஜெசாக்கல்லா கேர்.